ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேண்டமுடைய ஒரு கதையை பார்த்துருப்போம். அழிவில்லாதவர்களின் மோதல் அப்படிங்கிற தலைப்பில் மொதல் 2 இஷ்யூக்களை ஒரு வீடியோவாக நான் போட்டிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சிம்பிளாக இங்கே நான் சொல்கிறேன். இருந்தாலுமே அந்த பழைய வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு ஞாபகத்துக்கு புரியும். ஸோ காட்டியா சிங் அப்படிங்கிற ஒருத்தன் பெங்காலியா காட்டுக்குள்ளே அவனுடைய அடியாட்களோட நுழையிறான். அங்கே விச் டாக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு அங்கே அவரை மிரட்டி ஒரு ஒப்பேரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழியை கேட்குறான். அந்த ஒப்பேரா அப்படிங்கிற இடம் ஒரிஜினலாகவே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வேதாளர் பேண்டமை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கற்பனையான இடம். ஆனால் அந்த இடத்துல தங்கம் புதையல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கானோ என்னமோ தெரியல. அப்படி போகும்பொழுது அந்த எப்படியோ மிரட்டி விச் டாக்டர்கிட்ட இருந்து அந்த தகவலை வாங்கிட்டு ஒரு மேப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அங்கேருந்து போகும்பொழுது அந்த விச் டாக்டருக்கு ஒரு மகளும் ஒரு பேரனும் இருக்கிறாங்க. கூடவே ஒரு பேத்தி இருக்கிறா. ஸோ மகளையும் பேத்தியும் அந்த காட்டியா சிங்கரை கூட கடத்திட்டு போயிடுறான். ஸோ அந்த பேரனை மட்டும் வெடி வச்சிடுறாங்க. அவன் போய் வேதாளர்கிட்ட தகவல் சொல்லும் பொழுது அவரை காப்பாத்துறதுக்காக அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. கூடவே டார்சன் மாதிரி ஜிம்மி அப்படின்னு சொல்லப்போற இன்னொரு காட்டுவாசி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு நபருமே அந்த காட்டியா சிங்கை காப்பாத்துறதுக்கு வரா. அப்படி அவருமே காட்டுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம வேதாளர் மாதிரி. ஸோ வேதாளரும் அந்த ஜிம்மி அப்படிங்கிற நபரும் 2 பேருமே சேர்ந்து காட்டியா சிங்கை காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மோதல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது. வேதாளருடைய மனைவியான டயானா பால்மருக்கு அந்த ஜிம்மி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு வகையில் பழக்கமானவங்க. ஸோ இப்போ ஜிம்மியோடைய வீட்டுக்கு அந்த காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ள அழிஞ்சு போனதாக சொல்லப்படுற ஒரு பழங்குடி இனம் வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்க கூட தான் இந்த ஜிம்மி இருக்கிறான். ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே வேதாளருக்கு ஒரு அதிர்ச்சி. அங்கே ஜிம்மியுடைய மனைவி ஒரு பெண் ஒருத்தி இருக்கா. அவளை பார்த்தோன்னே வேதாளர் துப்பாக்கியை கையில் எடுக்கிறாரு. அந்த பொண்ணுமே துப்பாக்கியை கையில் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்குறதுக்காக அங்கே நேருக்கு நேராக நிற்கிறாங்க. இதோட அந்த வீடியோவை நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வேதாளரும் அந்த ஜிம்மியுடைய மனைவியும் நேருக்கு நேராக துப்பாக்கிகளை ஏந்திக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய பேர் பெரோனசாமா. நம்ம வேதாளர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு கிரிமினல் ஜிம்மி இவ கூடயே இருக்கிற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ ஒரு குரூப்பை சேர்ந்தவ, ஃப்ளையிங் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கூட ஏர் சர்க்கஸ் மாதிரி சொல்லுவாங்க. நான் தான் அதை அழித்தேன். அப்போ இந்த பெரோனஸ் ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்து தண்ணியில் குதிச்சு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த பெரோனஸுமே சொல்கிறான், உன்னுடைய நாலேஜை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்க. நான் இன்னும் சாகலை, நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை சுடுறதுக்காக துப்பாக்கி விசில கைவிரலையுமே வச்சிருக்கேன் அப்படின்னு மாறி மாறி அங்கே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. அந்த பெரோனஸ் வேதாளரை பார்த்து பேசிட்டு இருக்கும் பொழுதே போது நீங்க விளையாண்டது அப்படின்னு சொல்லிட்டு டயானா அந்த துப்பாக்கியை பிடிங்கிறான். சும்மா என்ன பொம்மைகளை வச்சுக்கிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் நக்கல் பண்றான். ஸோ பேண்டம் அவன் ஒரு கிரிமினல் ஜிம்மி அப்படின்னு திரும்பவுமே ஒரு வாட்டி சொல்லும் பொழுது சில விஷயங்கள் இவன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா அப்படிங்கிறத அந்த ஜிம்மி புரிஞ்சுக்கிறான். ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பெரோனஸ் கிட்ட ஜிம்மி கேட்கும் பொழுது, நான் அவங்ககிட்ட நேர்மையாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன் ஜிம்மி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா விஷயங்களுமே நான் சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரு சில விஷயங்களை தவிர அப்படின்னு அந்த மறைச்ச உண்மையை அப்பத்தான் அவளுமே வெளியில் சொல்கிறான். ஸோ ஒரு டைமில் அவள் அப்படி இருந்திருந்தாலும் இப்போ அப்படி கிடையாது. நல்லவளா மாதிரி இந்த ஜிம்மி கூட இப்போ நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ டயானா கேட்குறான், ஃபர்ஸ்ட் டைம் நீ எப்போ அந்த இவளை பார்த்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கதையை ஜிம்மி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிம்மி தனக்குன்னு ஒரு படகு வச்சிருக்கா. அப்படி அதில் கடல் அப்படியே சும்மா போயிட்டு இருந்திருக்கு. அப்படி ஒரு வழக்கமான ஒரு விஷயம் தான், ஒரு ஹாபி ஆட்டுக்கு பழக்கமாட்டிருக்கு. அந்த மாதிரி அவருடைய படகுல போய்கிட்டே இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பைனாகுலர் மூலமாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு விசித்திரமான காட்சி தென்படுது. ஸோ அங்கே மிதந்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பெண் மயக்கமான நிலையில் வந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறத ஜிம்மி புரிஞ்சுக்கிறான். அப்போதான் தெரியுது அந்த இடத்துல அந்த பெண் மட்டும் மிதந்து வரல, கூடவே வேற ஒன்றுமே வருது அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஷார்க் சுறாமீன் அங்கே அவளை வேட்டையாடுறதுக்கு அங்கே வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சடனாக எதையும் யோசிக்காம கடலில் ஜிம்மி குதிச்சு அவளை எப்படியோ சேஃபாக திரும்ப படகுக்கு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த சுறாமீனை குத்தி கொலை பண்ணி தாக்கி அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த படகுக்கு வந்ததுக்கப்புறம் பெரோனஸ் ஜிம்மி கூட பழகிறா, பேசுகிறா. ஸோ அந்த நாள் அவங்க நினச்சதை விடவே ரொம்ப அற்புதமாகவே போக ஆரம்பிக்குது. ஸோ அப்படித்தான் அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இப்போ ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பெரோனஸ் பேசுகிறா, இப்போ எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணலான் இருக்க பேண்டம், என்னை கைது பண்ண போறியா, அரெஸ்ட் பண்ண போறியா? ஸோ உன்னால் ஆனதை பார்த்துக்க. அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஜிம்மிக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த தகவல் அப்போ தான் அவனுக்கே தெரியும் போல இருக்குது. ஒருவேளை அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவள் இருந்திருப்பா போல இருக்கு. அடுத்து டயானா பேண்டாவை பார்த்து கேட்கும் பொழுது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது, முன்னாடி தான் கிரிமினல், இப்போ கிடையாது.
இப்போ அவ நல்ல முறையில இருந்தானா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அவள அரெஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள நான் பார்க்க விரும்பல. இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த பிரச்சனைய பார்ப்போம் அப்படின்னு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சமாதானத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ பெரானஸ் அப்ப சொல்றா, சரி முதல்ல போய் விச்சி டாக்டர்கிட்ட பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஜிம்மி மட்டும் போய் தனியா வந்து அந்த விச்சி டாக்டரை பார்த்து பேசுறான். இப்ப நீங்க பரவாயில்ல நல்லா இருக்கீங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விச்சி டாக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த ஒப்பேராவுக்கு போறதுக்கான இடத்த வந்து அவன் கேட்டான். எனக்கு வேற வழி இல்லை. நான் வந்து ஒரு மேப் மாதிரி டிராயிங் மாதிரி வரைஞ்சு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ரொம்ப டீட்டெயிலாகவே நான் அதை பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படி மாதிரி சொல்லும்போது, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் கண்ணு முழிச்சு நல்லபடியாக நடமாடும் பொழுது உங்களுடைய மகளும் பேத்தியும் உங்க கூட இருப்பாங்க. அதனால கவலைப்படாம இங்கே நிம்மதியா ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வெளியில வந்துடுறாரு. பேண்டம் அங்கதான் நிக்கிறாரு. ஸோ இப்போ நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியுது. ஸோ உன் கூட நானுமே வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த ஜிம்மி வந்து இது வந்து ஒரு ஆபத்தான பயணம். நான் இதுல யாரையும் என் கூட கூட்டிட்டு போறதா இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னுடைய வாழ்க்கையே தினம் தினம் ஆபத்துல தான் இருக்குது. அதனால நானும் உன் கூட வருவேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி திரும்ப வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்குள்ள சரியா ஒத்து போலேன்னு தெரியுது. இருந்தாலுமே ஜிம்மிக்கு வேற வழி இல்லை. இவனையும் கூட கூட்டு போயிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஜூன் பிளேனை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றா. ஜூன் அப்படிங்கிறத பெரானஸ் தான். பெரானஸை வந்து இந்த ஜிம்மி ஜூன் அப்படின்னு அழைக்கிறான். அப்ப பேண்டமுக்கு ஆச்சரியம். இந்த காட்டுக்குள்ள இருந்துகிட்டு இப்படி ஒரு வீட்டுல வாழ்றதே அதிசயமா இருக்குது. இல்ல இவன் பிளேன் எல்லாம் வேற வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ 4 பேருமே வெளியில வந்துடுறாங்க. உண்மையிலுமே அங்க ஒரு பெரிய பிளேன் ஒன்று இருக்குது. உண்மையிலுமே ஆச்சரியமா தான் இருக்குது. இந்த இடத்துல இப்படி ஒரு பிளேன் இவங்க வச்சிருக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பிளேன்ல ஏறி புறப்படுறதுக்கு தயாராகிடுறாங்க. ஜூன் அந்த பெரானஸ் தான் பிளைட்டை வந்து ஓட்டுறா. அப்ப ஜிம்மிக்கு ஒரு டவுட் கேட்கறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய கடந்த காலங்கள் சரியா தெரியாதனால உனக்கு உண்மையிலுமே ஃபிளைட் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, நிச்சயமா ஒரு காலத்தில் நான் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ கேப் விட்டு போச்சு, டச் இல்லை அப்படின்னாலுமே என்னால் இதை பண்ண முடியும். அதனால போகிற இடம் எது, எங்கே லேண்ட் பண்ணு மட்டும் சொல்லும், இதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓகே உன்னோட கான்ஃபிடென்ட் எனக்கு புரியுதுன்னா அவன் வழியிலே விட்டுரு அப்படின்னு ஜிம்மியுமே அதை சொன்னோன்னே அங்கே பிளைன் எடுத்துட்டு புறப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பிளைனில் போயிட்டு இருக்கும் பொழுது டயனா வந்து ஜிம்மியை பார்த்து அவனுடைய கதை தான் என்ன, நீ எப்படி இந்த ஜங்கிள் இந்த காட்டில் வசிச்சுட்டு இருக்க வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, உண்மையை சொல்லணும்னா நான் பிறந்ததே இங்கே தான் அப்படின்னு அவனுடைய கதையை வந்து அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ பல வருஷங்களுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய கப்பலில் வந்து பாய்மர கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில குழுக்களோட வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அம்பாசிடர்ஸ் ஆட்டுறதுக்கு ஏதோ ஒரு மிஷனுக்காக மிஷன் ஃபோக்கஸ்டாக அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போவோம் அப்படின்னு நினச்ச சமயத்தில் அங்கே சிங் பிரதர்வுட், அதாவது இந்த காட்டியா சிங் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய முன்னோர்கள். ஸோ நம்ம பேண்ட மாதிரியே அவனும் வழி வழியாக வந்து கடற்கொள்ளைனா இருந்திருக்கான் அப்படிங்கிறது புரியுது. அப்போ அவனுக்கு வேறு சில திட்டங்கள் இருந்திருக்கு போல இருக்கு. அதுபடி பார்க்கும் பொழுது இவங்க அப்பா அம்மா போயிட்டு இருந்த அந்த கப்பலை வந்து பிளாஸ்ட் பண்ணி அங்கே வந்து தரமட்டமாக்கி கடலுக்குள்ளே விலை செஞ்சிடறாங்க. ஸோ அந்த கப்பல் அங்கே மூழ்கிடுது. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சது இந்த அப்பா அம்மா தான், இந்த ஜிம்மியோடைய அப்பா அம்மா தான். அவங்க எப்படியே கரை ஒதுங்கிடுறாங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடம், மேப்லேயே வந்து அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாத தெரியாத ஒரு இடத்துல தான் அவங்க கரை ஒதுங்கி இருக்காங்க. கூடவே அந்த எரிஞ்சு போன விபத்துக்குள்ளான அந்த கப்பலுடைய சில சிதிலங்கள், கட்டைகள், மரங்கள் எல்லாமே ஒதுங்கி இருக்குது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க அங்கே தான் வாழ்ந்தாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால ஜிம்மியோடைய அப்பா அம்மா அங்கேயே வாழ்கிறாங்க. அந்த அவங்க தப்பிச்சு வந்த அந்த லைஃப் போட்டு, அந்த எரிஞ்ச கப்பலுடைய சிதிலங்கள் இதெல்லாம் வச்சு எப்படியோ வந்து மரத்தில் வந்து ட்ரீ ஹவுஸை வந்து கட்டுறாங்க. அதில் எப்படியோ வச்சு வந்துட்டு இருக்காங்க. சில மாதங்கள்லேயே அவனுடைய அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ தான் ஜிம்மியே வந்து பிறந்திருக்கிறான். ஸோ அந்த தீவில் என்னதான் அவங்க மாட்டிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஜிம்மி பிறந்துமே ஒரு 3 வருஷம் நல்லபடியாக தான் அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அவங்க அப்பா அம்மா கூடவே இருந்து பாதுகாத்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு. சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்து எங்கேயோ வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய அப்பா என்னதான் கைத்துப்பாக்கி வச்சு அதுங்களை சுட்டு கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தாலுமே அதுங்க அதிக அளவில் எண்ணிக்கை இருந்ததுனால எங்கள் அப்பா வந்து தாக்கிடுச்சு. அவனால் சமாளிக்க முடியல. நானும் எங்கள் அம்மாவும் அங்கேருந்து அதுங்களை விட்டு தப்பிச்சு ஓடணுன்னு வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா நீங்கள் இருந்து தப்பிச்சு போயிரு, வேகமாக முன்னாடி போயிரு அப்படின்னு எங்கள் அம்மா என்னையும் தனியாக விட்டுறாங்க. எனக்கு வேறு வழி தெரியாமல் நானுமே ஓடிக்கிட்டு இருந்திருந்த கவலையோட. ஸோ எங்கள் அம்மாவுமே அந்த சிங்கத்துக்கு பலியாயிட்டாங்க. நான் மூச்சரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி அந்த சிங்கங்கள் துரத்திட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்து நான் தான் என்னுடைய கதையுமே முடிய போகுது அப்படின்னு நான் நினச்ச சமயத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. நான் வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படி ஒரு பெரிய உருவத்தை நான் அப்போ தான் பார்த்தேன். அது ஒரு யானை. அந்த யானை வந்து என்னை காப்பாத்துச்சு. உடனே அந்த 2 சிங்கங்களையும் தன்னுடைய தும்பிக்கை மூலம் தூக்கி வீசி அடிச்சது. அடுத்ததா அது செஞ்சது என்னையுமே தன்னுடைய தும்பிக்கை மூலம் தூக்கி மேலே உட்கார வச்சது. அன்னையிலேருந்து நான் இந்த காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த யானை கூடயே தான் இருந்தேன். போன வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த யானையுமே இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்படித்தான் இந்த காட்டில் ஜிம்மியோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இதுக்கு மத்தியில் இடையில எப்படியோ சிட்டிக்குள்ளே வந்து டயானா கூட பழக்கமாகி சில விஷயங்கள் அங்கே போயிருக்கு அப்படிங்கிறது புரியுது. அதனால தான் டயானாவுக்கு ஜிம்மியே தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த கதையை சொல்லி முடிச்சோடனே அங்கே பிளெயின் வந்து ஷேக் ஆகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல.
ஸோ அந்த பெரோனஸ் அந்த ஜூன் வந்து சொல்றான், நமக்கு கூட சில கம்பெனிஸ் வந்திருக்காங்க. என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னு பார்க்கும் பொழுது, எதிரி விமானங்கள் அங்க வந்து இவங்கள தாக்குறதுக்கு வந்திருக்குது. ஸோ அவங்க அங்க ஷூட் பண்றாங்க. அது இவங்களோட விமானத்தை தொலைச்சிட்டு குண்டுகள் உள்ள வர ஆரம்பிக்குது. நம்ம பேண்டம் வந்து டயனாவை குமிஞ்சிக்க சொல்றாரு. ஸோ சில விஷயங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஜூன் வந்து ஃப்ளைட்டை வேகமாக திருப்பி ரைட் சைடில் திருப்பி அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுறா. இருந்தாலுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேண்டம் வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பிளெயின்ல இருந்து குதிச்சிடுறாரு. குதிச்சு எதிரியோட விமானத்து மேல வந்து பாஞ்சிடுறாரு. அங்க இருந்துகிட்டே தன்னுடைய துப்பாக்கி மூலமா அந்த கண்ணாடிகளை சுட்டு தொலைச்சு உள்ள இருக்கவனை வந்து மிரள வெட்டுறாரு. அதுக்கப்புறம் இவருமே உள்ள போய் உக்காந்து அவங்ககிட்ட பேசுறாரு. ஸோ அவங்ககிட்ட பேராசூட் இருக்கும் பொழுது இருக்கு. ஓகே, அதை யூஸ் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவனை தள்ளி விட்டுறாரு. அப்ப இன்னொரு ஃபிளைட்ல இருந்த ஓட்டுநர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படியே அங்க ஃபோன் கால்ல வந்து காட்டியா சிங் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். பேண்டம் வந்து ஒரு ஃபிளைட்டை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். அவன் உள்ள இருக்கிறான். ஸோ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்பொழுது காட்டியா சிங் சொல்றான், அவனை கொன்று, ஆனா தேவையில்லாம புல்லட்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல அப்படின்னு ஒன்னு அது அந்த பைலட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஃபிளைட்டை வந்து பேண்டம் இருக்கக்கூடிய அந்த ஃபிளைட்டை நோக்கி செலுத்துறான். ஸோ நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளாக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். ஸோ நம்ம பேண்டம் அப்பதான் உள்ள உட்காந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிருப்பாரு. இதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபிளைட்டை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே அந்த எதிரி விமானம் நம்ம பேண்டமுடைய ஃபிளைட்ல வந்து மோதிருது. அந்த ஃபிளைட் இருந்து பார்த்துருந்த டயனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம பேண்டம் என்ன ஆனாரோ அப்படிங்கிற ஒரு கவலை. ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குற கூட வழியில் 2 ஃப்ளைட்டும் போதி அங்கே பயங்கரமாக கிராஷ் ஆகி நெருப்பும் புகையுமா அங்கே சூழ்ந்துக்குச்சு. ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருந்த டயனா வந்து சீக்கிரம் ஃப்ளைட்டை கீழே கொண்டு போய் பாருங்க, அவர் இருந்தாருன்னா அவர் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் நம்ம போகிறது சாத்தியமே கிடையாது, அவரே இறந்துருப்பாரு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஜிம்மி அங்கே பேசுகிறான். நம்ம பாட்டு கீழே போய் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆபத்துக்குள்ள மாட்டிட்டோம்னா ரொம்ப போயிடும். இதை பேண்டமும் விரும்ப மாட்டான். ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தில் முன்னேறுவோம். ஸோ அவங்கள இதுக்கு காரணமான அவங்கள நிச்சயமா நம்ம வந்து கொல்லுவோம், வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவளுமே புரிஞ்சுக்கிறா. கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாலுமே சரி நான் அவங்கள பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே முன்னோக்கி இப்போ அந்த பயணத்துல போறாங்க. ஆனா உண்மையிலுமே இங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 2 ஃபிளைட்டுமே கிராஷ் இருந்தாலுமே அந்த பைலட் அதுக்கு முன்னாடியே பேராசூட்டை மாட்டிட்டு கீழே குதிச்சிருக்கிறான். நம்ம தப்பிச்சிட்டோம், அந்த பேண்டம் ஒளிஞ்சிட்டான், வேதாளர் ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் சமயத்திலேயே மேலே எட்டி பார்க்கும் பொழுது பெரிய ஒரு அதிர்ச்சி. பேண்டம் அங்கே சாகல, அவருமே எப்படியோ அந்த கடைசி நேரத்தில் கீழே குதிச்சிருக்காரு. அவர் வேகமாக பாஞ்சு வந்துட்டு இருக்காரு, கீழே விழுகுறாரு. கீழே விழுந்து நேராக வந்து அந்த பேராசூட்டில் ஒரு மாதிரி விழுந்து அப்படியே சறுக்கிட்டே வந்து அந்த பைலட்டை பிடிச்சிடறாரு. அவன் மாட்டிட்டு இருந்த அந்த பேராசூட்டிய கயிறுகளை வந்து அறுத்துறாரு. இப்போ அவன் வேகமாக கீழே விழுந்துடுறான். நேராக ஒரு காட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே தான் விழுகுறாங்க. அதனால சேஃபாக வந்து தப்பிச்சிடுறாங்க. பேண்ட்டுமே கீழே வந்ததுக்கப்புறம் அவனை அப்படியே தூக்கிட்டு வராரு. கரை ஒதுங்கினதுக்கு அப்புறம் இப்போ சொல்லு, நீ யாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதை நான் சொல்ல மாட்டேன், நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா ஓகே, எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு துப்பாக்கி எடுத்து அவனை துப்பாக்கி முனையில மிரட்டுறாரு. அதுக்கு அந்த பைலட் சொல்றான், நீ அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது, நீ செய்ய மாட்டேன், உனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது, என்ன நீ சுட்டுட்டீங்கன்னா உனக்கு எந்த தகவலும் தெரியாது அப்படின்னு சொல்றான். நீ சொல்றதும் கரெக்டு தான், ஆனா இப்போ எனக்கு சுட்டுத்தான் ஆகணும், அதுக்கு வேற ஒரு ரீசனுமே இருக்குது. ஆனா நீ உண்மையில சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சுட வேண்டியதாயிரும். ஆனா இப்ப நான் சுட போறது டைகர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது புலியா அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கறான். காட்டுக்குள்ள இருந்து ஒரு புலி வந்து அவங்கள தாக்கறதுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பைலட்டை தான் பிடிக்க போகுது. ஸோ நீ உண்மையை சொல்லிட்டேன்னா தப்பிச்சிருவ, இல்லைன்னா அந்த புலிக்கு விருந்து நீதா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அங்கே பயப்படுறான். புலியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பாயுது. என்னுடைய பேர் வந்து ஜமால், என்னுடைய பேர் வந்து ஜமால் அப்படின்னு அவன் உண்மைகளை சொல்றாங்க. ரிலே ஆயிட்டான். அந்த சமயத்தில் பேண்டம் வந்து தன்னுடைய துப்பாக்கி மூலமா அந்த புலியை தாக்குறாரு. புலியை சரியா அடிச்சிடறாரு. புலி கீழே விழுந்துருது, அங்கே இறந்து போயிருது. இருந்தாலுமே அவருக்கும் கவலையா இருக்குது. காட்டில் வாழ்றவர் அவருக்கு விலங்குகள் கூட நல்ல பழக்கம் இருக்குது. இருந்தாலுமே வேற வழி இல்லாமல் அந்த புலியை வந்து சுட்டு கொண்டதுனால அதை தடவி கொடுக்குறாரு. நீ இறந்தது வீண் போகாது, கண்டிப்பா நிச்சயமா அதுக்கு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்ட பேசிட்டு அடுத்து இந்த ஜமால் கிட்ட வராரு. ஸோ என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அடுத்து நம்ம போகணும், அந்த ஒப்பேராவுக்கு தான் போகணும், உனக்கு அந்த வழி அந்த மேப்பெல்லாம் நல்லாவே தெரியுமில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது விச்சு டாக்டர் எல்லாமே தெளிவாக கிளியரா சொல்லியிருக்காரு. நம்ம அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு காட்டுக்குள்ள 2 பேருமே நடந்து போறாங்க. ஸோ அங்கே ஃப்ளைட்ல நம்ம ஆளுங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க போல இருக்கு. குறிப்பிட்ட இடத்துல லேண்ட் பண்ணும் அப்படின்னு ஜிம்மி வந்து அந்த ஜூன் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. அப்ப டயானாவுக்கு வந்து இன்னும் நம்மளுடைய வேதாளர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அதுக்கு ஜிம்மி சொல்றா, அப்படி உயிரோட இருந்தா அது நல்ல விஷயம் தான், நம்ம இந்த மிஷனை முடிச்சுட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகும்பொழுது அவரை தேடுவோம், உயிரோட இருந்தா நிச்சயமா காப்பாற்றலாம் அப்படின்னு அவருமே சில ஆறுதலா சில வார்த்தைகளை சொல்றாரு.
ஸோ எல்லாருமே சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஃப்ளைட் வந்து அங்கே கீழே இறங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னதான் அந்த பெரோனஸ் வந்து ஃப்ளைட் ஓட்டியிருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுத்ததுனால கரெக்டாக லேண்ட் பண்ணிடுவாளா அப்படிங்கிறது அவளுக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் எப்படியோ வந்து தரையில் வந்து வேகமாக அந்த ஃப்ளைட் இறங்குது. வேகமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த ஃப்ளைட்டை நிறுத்திடுறோம். ஸோ நம்ம நீட்டாகவே நம்ம திறமையை வந்து காட்டியிருக்கோம். ஃப்ளைட்டை எப்படியோ நல்லபடியாக லேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஜிம்மியுமே சூப்பராகவே நீ பண்ணிட்டேன், நானும் எதிர்பார்க்கல நீ இப்படி பண்ணுங்கிற மாதிரி அவருமே பாராட்டுறாரு. ஆனால் உண்மையிலுமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கீழே விழுந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இருந்தது ஏதோ ஒரு மலைப்பகுதி பள்ளத்தாக்கு மாதிரியான இடத்துல மேட்டு பகுதியில் வந்து கொண்டு போய் எட்ஜில் போய் நிறுத்தியிருக்கா. ஸோ இங்கே காட்டுக்குள்ளேயோ நம்ம வேதாளரும் அந்த பைலட் ஜமாலுமே அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. உனக்கு அந்த காட்டியாசிக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வேதாளர் கேட்கும் பொழுது, உண்மையை சொல்லணும்னா 5 ஜென்ரேஷனா நாங்கள் அவங்க கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவங்க எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. நான் படிக்க காலேஜ் ஃபீஸு, சாப்பாடு, தண்ணி எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு விசுவாசமாக இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் பேண்டம் வந்து அதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால தான் அவனுக்கு பிரதர்வுட்டுங்கிற மாதிரியுமே பேர் வந்துச்சோ. என்னதான் அவன் கெட்டவனாக இருந்தாலுமே சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கிறான். அந்த காரணமாக தான் அவங்க வந்து விசுவாசம், ஒரு நட்பு அப்படிங்கிறதுல வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு அந்த பிரதர்வுட் சிங் அப்படிங்கிற பேருமே வந்துச்சுங்கிற மாதிரி அவருமே ஒரு புரிஞ்சுக்கிறாரு வேதாளர். ஸோ அப்படியே முன்னேறி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அம்பு வந்து ஜமாலுடைய முதுகுல பாயுது. என்ன நடக்குது அப்படின்னு பேண்டம் சுதாரிக்கிறதுக்குள்ள மேலும் சில அம்புகள் வந்து அவனை தாக்கி அவங்க கீழே சரிஞ்சிடறான். வேதாளருக்கு ஒன்றுமே புரியல. ஜமாலங்க உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல. இருந்தாலுமே அவர் வந்து அவனை தூக்கிக்கிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்த நோக்கி ஓடுறாரு. இருந்தாலுமே நிறைய அம்புகள் சீறி பாஞ்சுக்கிட்டு வருது. ஜமாலை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு திரும்ப வந்து அவர் தாக்குதலை மேற்கொள்றாரு, எதிர்கொள்றாரு. அவர் தன்னுடைய 2 துப்பாக்கிகளையுமே எடுத்து மேற்கொள்றாரு. அவர் யாரையும் கொள்ளுங்கிற நோக்கத்தில் சொல்ல அவர் எப்பவுமே அப்படி இருந்ததும் கிடையாது. அந்த அம்புகளை வந்து நொறுக்கிறாரு. அது வேலை செய்யாத மாதிரி பண்ணிடுறாரு. நீங்கள் யார் இடம்லாம் தெரியாது, ஆனால் நான் உங்கள் எதிரி கிடையாது, அதனால் முதல்ல இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அப்படி தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு தப்பாக தோணுது அப்படின்னு வேதாளை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு ஆள் பின்னாடி இருந்து வரா. அது யாருன்னு தெரியல. அப்போ தான் தெரியுது அவள் ஒரு பெண் அப்படின்னு. அவங்க யாரு, எந்த பழங்குடியின மக்கள் அப்படிங்கிறதுலாம் தெரியல. கருப்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம வேதாளோட 2 கைகளை பிடிச்சிட்டு துப்பாக்கிகளை கீழே போட வச்சிடுறாங்க. வேதாளருக்குமே ஒரு சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். அவரால் ஃப்ரீயா வந்து சண்டை போட முடியல. அதுக்கு காரணம் அவ ஒரு பெண் அப்படிங்கிறனால. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அவ வேதாளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. என்னதான் வேதாளர் வந்து தன்னுடைய காலால பின்னாடி எட்டி வச்சிருந்தாலுமே அதை பொறுத்துக்க முடியல அவளால். அவள் வேதாளை அப்படியே தூக்கி கீழே பொத்துன்னு போடுறான். அதில் அப்படியே மனுஷன் மங்கியே விழுந்துடுறா. அப்படி இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னே தெரியல. மனுஷன் அடி வாங்கிட்டு இருக்கா. அப்படி ஃபர்ஸ்ட் ஜிம்மிக்கிட்ட அடி வாங்கினாரு, இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அவளுடைய கூட்டாளிகள் எல்லாமே இங்கே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே அவளை வந்து பிரின்ஸ், அதாவது ராணி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த இன மக்களுக்கு ஒரு தலைவி ராணி அப்படிங்கிற மாதிரி புரியுது. அங்கே மயங்கி வந்த பேண்டமை வந்து கொண்டலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, வேணாம் இவனை முதல்ல நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போவோம், அரசர்கிட்ட காட்டுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவங்களுமே ஏற்றுக்கிறாங்க. பேண்டமை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த ராணி அப்படியே திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ஏதோ வந்து உறுத்துது, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ யாரோ அங்கே இருக்கிற மாதிரியோ பார்க்குறா. ஆனால் அப்போதைக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஆளுங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிடுறான். ஆனால் உண்மையிலுமே அங்கே அவங்கள பார்த்துக்கிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் காட்டியா சிங், கூட இருக்கிறவனுடைய அடியாள். ஸோ அவங்க 2 பேருமே பேண்டம் இப்போ அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்க்குறாங்க. ஒருவேளை அவங்க பேண்டமை கொல்லலை விட்டுட்டாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வேலையை நாம் செய்வோம், அவனை கொன்றும் அப்படின்னு காட்டியா சிங் வந்து அங்கே பார்க்குறான். இதோட இந்த 2 இஷ்யூஸ் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அடுத்த 2 இஷ்யூக்களோட கடைசி வீடியோவாக போட்டு நம்ம முடிக்க போகிறோம் அந்த கதையை. இந்த வேதாளர் கதை இந்த ஒரு ஆர்ட் ஸ்டைலில் எப்படி வந்து நவீன காலத்து முறையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.